ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம அஷ்டமத்து சனி, அதாவது சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறது மெயினாக வந்து 7.5 சனி, அஷ்டமத்து சனி, கண்ட சனி, இந்த மாதிரி விஷயங்களில் எப்படி பாதிப்பை குறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேங்க. பொதுவாகவே ஃபஸ்ட்டு ரொம்ப அதிகமான பாதிப்பு யாருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சிம்ம ராசிக்கு, ரெண்டாவது வந்து மீன ராசிக்கு. இந்த 2025 சனி பயிற்சி வருது இல்லையா, அதில் வந்து அஷ்டமத்து சனி வந்து சிம்ம ராசிக்கு வருது. இந்த அஷ்டமத்து சனி அதே மாதிரி ஜென்ம சனி வந்து மீன ராசிக்கு. இவங்க 2 பேத்துக்கும் வந்து கொஞ்சம் வந்து மைண்டு டிப்ரெஷன், மன உளைச்சல், அதே மாதிரி எல்லாமே தொட்டதெல்லாமே ஸ்லோவாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்குது. இப்போ சனியோடைய பாதிப்பில் இருந்து குறையணும் அப்படின்னா, இப்போ குருவோடைய வீட்டுக்கு தான் சனி வராரு. கும்பராசிலேருந்து மீனராசிக்கு வராரு. இந்த மீனராசிங்கிறது வந்து குருவோடைய வீடாக இருக்குங்க. அப்போ குருவோடைய வீடாக இருக்கும்போது குருநாதர் வழிபாடுகள் பண்ணணும். குருநாதர்னா சனியோடைய குருநாதர் யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். யார் அப்படின்னா காலபைரவர் தான். காலபைரவரை வழிபாடு பண்ணுங்க. இந்த காலபைரவரை வழிபாடு பண்ணுறது எப்போ வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா அவர் வந்தோடனே ராகுவோட சேர்ந்துடுறாரு. அப்போது இது மீன ராசிக்காரங்க வந்து ராகுவும் அங்கே இருக்காரு, ரெண்டாவது சனியும் அங்கே இருக்காரு. ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, வியாழக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ என்ன செய்யணும் அப்படின்னா, காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். அந்த காலபைரவர் வழிபாடு தான் வந்து உங்களுக்கு சனியோடைய தாக்கத்துலேருந்து குறையும். இந்த சனி வந்து பெருசாக வந்து உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார். டைம் பர்ஃபெக்ஷன், சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டான டைமில் எல்லாமே முடிக்கணும்னு நினைப்பீங்க. அது இனிமேல் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் எல்லாத்தையுமே ஸ்லோ பண்ணி விடும். இந்த சனியோடைய பாதிப்பு குறையணும்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, காலபைரவர் வழிபாடு பண்ணணும். காலபைரவருக்கு 2 தீபம் போட்டு செவ்வரளிப்பூ 2 முழம் வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணி அவரை மனசார வழிபாடு பண்ணுங்கள். காலபைரவரே, எனக்கு சனியோடைய தாக்கத்தில் இருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து வணங்குங்க. கண்டிப்பாக இந்த இது இருக்கும். அதே மாதிரி கன்னி ராசிக்கு வந்து யாரை வழிபாடு பண்ணணும்னா, காளி வழிபாடு பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன், அந்த சுக்கிரன் வந்து அங்கே மீனத்தில் உச்சமாகக்கூடிய அந்த அமைப்பு இருக்குது. அது இல்லாமல் அது பெண் வீடாக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பெண் தெய்வம் தான் டக்குன்னு உங்களுக்கு வந்து வேலை செய்வாங்க. சனிக்கு வந்து சனி அடங்கணும் அப்படின்னா காளி தான் நீங்கள் பிடிச்சாகணும். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் காளி வழிபாடு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வழிபாடு. உங்களுக்கு 7ஆம் இடத்துல திக்பலம் பெறாருங்க. சனி வந்து 6 குடையவர் 7 குடையவர் தான், கண்டச்சனி தான். ஆனால் இந்த சனியோடைய பார்வை வந்து சில விஷயங்களை டிலே பண்ணி விடும். அதாவது நீங்கள் நினச்ச மாதிரி நடக்க முடியாது, சோம்பேறித்தனமாக இருக்கும். குளிக்கிறதுக்கே சம்டைம் கஷ்டப்படுற மாதிரிலாம் கன்னிராசிக்காரங்க வந்துடுவாங்க. அதாவது நீங்கள் வந்து வேலைன்னா நான் வெள்ளைக்காரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருப்பீங்க. ஆனால் இந்த சனியுடைய பார்வை வந்தோன்னே உங்களை வந்து கஷ்டப்படுத்திடும். இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 3 அதாவது பிப்ரவரிக்கு அப்புறம் சனியுடைய பார்வை டைரெக்டாக உங்களோட ராசிக்கு வருது. அப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 15 வரைக்கும் என்னென்னா, இந்த ராகுவும் அங்கே இருக்காரு, சனியும் அங்கே இருக்காரு. அப்போ என்ன செய்யும் தெரியுங்களா, குளிக்கிறதுக்கே சோம்பேறித்தனப்படுவீங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கன்னிராசிக்கு வந்துடும். கன்னிராசினாலே வேலைனா ஷார்ப்பாக இருப்பீங்க. ஆனால் இந்த வேலை நாளைக்கு செய்யலாமாங்கிற எண்ணத்தை உருவாக்கி கொடுத்துருவாரு. ஏன்னா உங்கள் ராசியில் கேது இருக்காரு, 10ஆவதுக்கு சனியோடைய பார்வை வரப்போகுது. இது வந்து உங்களோட வேலை இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான், சனி தான் அப்படி செய்கிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் முறியடிக்கணும் அப்படின்னா காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. காளி வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. காளி கிட்ட போய் வழிபாடு, அதாவது சரணாகதி அடைஞ்சிருங்க. கண்டிப்பாக உங்களை காப்பாற்றிடுவாங்க. காளி அப்படின்னா வந்து பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க இயற்கையிலே ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. என்னுடைய அம்மா அவங்க தான். அவங்க வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. அவங்க கிட்ட போய், தாயே, என்னை வந்து சனி பகவான்கிட்ட இருந்து காப்பாற்று, நான் நல்லபடியாக சம்பாதிக்கணும், நல்லபடியாக உழைக்கணும், முன்னேறி போகணும், வேறு எதுவுமே உங்ககிட்ட நான் கேட்கல, சனியோடைய பார்வையிலேருந்து என்னை காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைங்க. கண்டிப்பாக சனியோடைய பாதிப்பு உங்களுக்கு குறையும். பொதுவாகவே நம்ம வேலையை பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சனியோடைய தாக்கம் பெருசாக இருக்காது. சனி வந்து ஒரு ஜட்ஜு, சரிங்களா. அவர் வந்து நம்ம செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்காம போகமாட்டார். ஆனால் இந்த காளி வழிபாடு நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுங்களா,
கொஞ்சம் குறையும். அப்போது நம்ம முன்னேறி போகிறதுக்கு உண்டானது வந்து 10 படி ஏறணும் அப்படின்னா, ஒரு 6 படி ஏறினாலே போதும். அப்படி அதிலேயே நமக்கு சக்ஸஸ் ஆயிரும். அப்படிங்கிற தன்மையை கொடுத்துரும். அதனால தான் இந்த வழிபாடெல்லாம் பண்ண சொல்கிறேன். இந்த வழிபாடு பண்ணுங்க. அதே மாரி நல்லெண்ணெய் இரும்பு சட்டி எடுத்து நல்லெண்ணெய் ஊத்தி, அதில முகத்த பார்த்து அத தானம் கொடுங்க. அது இன்னும் ரொம்ப விசேஷம். இந்த சனியோடைய தாக்கம் பெரிய லெவல்ல இருக்கக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு கீழ நீங்க வேலை செய்றாங்க இல்லையா, அவங்கள மதிச்சு நடக்கணும். நம்மளே ஒருத்தர் ஹையர் அஃபிஷியல் வந்து என்ன செய்வாரு, அவருடைய அதிகாரத்தையும் திமிரையும் நம்மகிட்ட வந்து காமிப்பாரு. ஓகே, நம்ம அமைதியா இருந்து நம்ம என்ன செய்வோம், நமக்கு கீழ இருக்கவங்ககிட்ட போய் காமிப்போம். ஆனா, நம்ம யாரெல்லாம் நம்மனால யாரெல்லாத்தையும் அதிகாரம் பண்ண முடியுமோ, அவங்கள பண்ணாம அவங்கள ரெஸ்பெக்ட் குடுத்து நடத்துங்க. அவங்கள பெர்ஃபெக்ட்டா நடத்திட்டீங்கனாலே பெருசா சனியோட பாதிப்பு இருக்காது. 2வது, ஒருத்தங்கள போய் நம்ம அடிக்க முடியும், ஒருத்தங்கள போய் நம்ம திட்ட முடியும். பதிலுக்கு அவங்க எதுவுமே நம்மனால செய்ய முடியாதுன்னு இருப்பாங்கள்ல, இயலாதவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்ககிட்டலாம் கொண்டு போய் நம்மளோட அதிகாரத்தையும் திமிரையும் காமிச்சிராதீங்க. அது சுத்தமா வந்து சனிக்கு பிடிக்காது. அதே மாரி வயதானவர்களுக்கு மதிப்பு குடுக்கணும். வயதானவங்களுக்கு போயிட்டு என்ன செய்யணும், அவங்க பேசுறத கேட்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்க, நமக்காக என்ன பண்றாங்கன்னு வீட்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள மதிச்சு நடக்கணும். அவங்க கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்குங்க. அதே மாரி உங்கனால என்ன உதவி செய்ய முடியுமோ அத வந்து செய்யுங்க. அவங்க கேட்டா மட்டும் செய்யுங்க. இத மட்டும் நீங்க செஞ்சாலே போதும். பெருசா சனியுடைய பாதிப்பு இருக்காது. இந்த முகம் பார்த்து தானம் குடுக்கறது வந்து இது மாசத்துல 1 டைம் செய்யுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, வருஷத்துல 1 டைமாவது செஞ்சுருங்க. வருஷத்துக்கு 1 டைம் செய்யுங்க. 2 1/2 வருஷத்துல வந்து 2 டைமோ அல்லது 3 டைமோ செஞ்சா கூட போதுமானது. அதே மாரி எள்ள தானம் குடுக்கணும்னு சொல்லுவாங்க. எள்ளு விக்கிற விலைக்கு வந்து தானம் வந்து குடுக்க முடியாது. ஸோ, அதனால வந்து எள்ளுன்னா நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. அது பெட்டருங்க. அதாவது சனிக்கு பிரீத்தியா நல்லெண்ணெய் தீபம் தான். ஆனா, புதுசா என்னன்னா கருப்பு துணி வாங்கி அதுக்குள்ள எள்ள வச்சு கட்டி போடுறாங்க. அது சாஸ்திரப்படி எங்கேயுமே சொல்லப்படல. பொதுவாவே சனிக்கு பிரீத்தினா எள்ளு தானம் குடுக்கலாம். எள்ளு விளக்கு அப்படிங்கிறது வந்து எள்ள போட்டு விளக்கு கிடையாது. அத நல்லா புரிஞ்சுக்குங்க. எள்ளிலிருந்து வரக்கூடிய எண்ணெய் நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில தான் தீபம் போடணும். இது வந்து இப்போ ஒரு பெரிய ட்ரெண்டா போயிடுச்சு. யாராவது கமெண்ட்ல வந்து திட்டினாலும் சரி, நான் வந்து உண்மைய தான் சொல்றேன். நான் எள்ள கட்டி தீபம் போடுறதில்ல. நல்லெண்ணெயில தீபம் போடுறது. அத போடுங்க. அதுவே போதுமானது. இல்ல அப்படின்னா முடியாதவர்களுக்கு எள்ள தானம் கொடுங்க. அதுதான் நல்லது. எள்ளுல வந்து முறையா சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான். சனி பகவானுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.